ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் நத்திங் டோன்ட் வரி சேனல். நாம் இந்த சேனலில் சி ப்ரோக்ராம் பற்றிய இன்ஃபர்மேஷனை கொஞ்சம் கொஞ்சமாக கலெக்ட் பண்ணிருக்கோம். இதுவரை எங்களோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது சி டோக்கன்ஸ் பற்றி தான். சி டோக்கன்ஸ் அப்படிங்கிறது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அண்ட் தென் நாம் சியில் எதுக்காக டோக்கன்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம தெரிஞ்சுக்கிறது டோக்கன்ஸ் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லிட்டு தான். ஒரு ப்ரோக்ராமில் இருக்க ஒவ்வொரு லெட்டரையும் ஒவ்வொரு டெக்ஸ்ட்டையும் நாம் என்னன்னு சொல்லுவோம்னா இண்டிவிஜுவல் யூனிட்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அந்த இண்டிவிஜுவல் யூனிட்டை தான் நம்ம என்னன்னு சொல்லிட்டு சொல்கிறோம்னா சி டோக்கன்ஸ்னு சொல்லிட்டு சொல்கிறோம். சி டோக்கன்ஸ் எதுக்காக சி ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் டெக்ஸ்ட்டை ரெஃபர் பண்ணுறதுக்காக தான் நாம் சி டோக்கன்ஸை சி ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணுறோம். சி டோக்கன்ஸ் ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட்டுன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். சி டோக்கன்ஸ் 6 டைப்ஸ் இருக்குது. அது எப்படி டிவைட் ஆகுதுன்னு சொல்லிட்டு நாம் வாங்க பார்க்கலாம். சி டோக்கன்ஸ் 6ஆக டிவைட் ஆகுதுன்னு முன்னாடியே சொல்லிட்டேன். ஃபஸ்ட்டு என்னென்ன டிவைட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபையர் அண்ட் தென் கீவேர்ட்ஸ் அண்ட் தென் கான்ஸ்டன்ட் அண்ட் தென் ஸ்ட்ரிங், ஆப்ரேட்டர்ஸ், ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 6ஆக டிவைட் ஆகுது. அதில் ஐடென்டிஃபையர் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா முன்னாடியே பில்ட் பண்ணி வச்சுருந்த ஃபங்க்ஷனையும் அண்ட் தென் யூசர் டிஃபர் பண்ணுற ஃபங்க்ஷனையும் ஐடென்டிஃபையர்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. முன்னாடியே பில்ட் பண்ணி வச்சுருந்த ஃபங்க்ஷன் சொல்லிட்டு நம்ம எதை சொல்லுவோம், ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட் யூஸ் பண்ணி ஒரு ஓப்பன் பண்ணியிருந்தாங்கன்னா அதை என்னன்னு சொல்லலாம்னா ஃபங்க்ஷன்னு சொல்லுவாங்க. நாம் இந்த ப்ரோக்ராமில் எந்த இடத்துல ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட் யூஸ் பண்ணியிருக்கோம், மெயினில் தான். மெயின் ஆல்ரெடி பில்ட் பண்ணி வச்சுருந்த பில்டின் ஃபங்க்ஷன். ஸோ அதை ஐடென்டிஃபைன்னு சொல்கிறோம். அண்ட் தென் இதில் இந்த ஃபங்க்ஷனில் யூசர் டிஃபைன் பண்ணி வச்சுருந்த இன்னொரு ஃபங்க்ஷன் எதுன்னு பார்த்திங்கன்னா டோட்டல் ஆவரேஜ். அது யூசராக நாம் டிவைட் பண்ண க்ரியேட் பண்ண ஒரு ஃபங்க்ஷன். ஸோ இதை தான் ஐடென்டிஃபையர்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்ட் தென் கீவேர்ட்ஸ் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இன்ட்டு ஃப்ளோட் ஃபார் அந்த மாதிரிலாம் கீவேர்ட்ஸ் இன்னும் நிறையவே இருக்குது. கீவேர்ட்ஸ் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இது இன்டீஜர் அப்படிங்கிறது இன்ட் அப்படிங்கிறதுக்கான கீவேர்ட்ஸ். நான் ஒரு இன்டீஜரை தான் எடுத்து யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ரோக்ராம்க்கு சொல்கிறதுக்காக தான் கீவேர்ட்ஸை யூஸ் பண்ணுறேன். டபுள் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு கீவேர்டை யூஸ் பண்ணேன்னா நான் டபுளுங்கிற ஒரு வேல்யூவை என்னோடய ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரோக்ராம்க்கு சொல்கிறதுக்காக நான் கீவேர்ட்ஸை யூஸ் பண்ணுவேன். அண்ட் தென் கான்ஸ்டன்ட் வேல்யூ ஃபிக்ஸ்டு வேல்யூன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஏன்னா கான்ஸ்டன்ட் வேல்யூ சேஞ்ச் ஆகாத வேல்யூவை தான் கீவேர்ட் கான்ஸ்டன்ட் சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 39.7 அதுதான் நான் கான்ஸ்டன்ட்னு சொல்லிட்டு சொல்கிறேன். அண்ட் தென் ஸ்ட்ரிங் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா டபுள் கொட்டேஷனுக்குள்ளே நீங்கள் எந்த வேர்டை யூஸ் பண்ணியிருந்தாலும் அது ஸ்ட்ரிங்குன்னு தான் சொல்லுவாங்க. கண்டிப்பாக ஒரு நேமை ஸ்ட்ரிங்குன்னு சொல்லிட்டு சொல்லலாம். நீங்கள் ஒரு நேமை ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணுறதா இருந்தால் டபுள் கொட்டேஷனுக்குள்ளே தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். டபுள் கொட்டேஷனுக்குள்ளே நீங்கள் எதை யூஸ் பண்ணாலுமே அது ஸ்ட்ரிங் தான். அண்ட் தென் ஆப்ரேட்டர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஆப்ரேட்டர்ஸ் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் மைனஸ் உங்களுக்கு ஆட் பண்ணுறதுக்கு, மைனஸ் பண்ணுறதுக்கு, டிவைட் பண்ணுறதுக்கு, மல்டிபிள் பண்ணுறதுக்கு எதுக்காக இருந்தாலும் யூஸ் பண்ணுற ஏதோ ஒரு ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா அது ஆப்ரேட்டர்ஸ் தான். ஸ்பெஷல் கேரக்டர்ஸ், ஸ்பெஷல் சிம்பிள்ஸ் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் இந்த மாதிரியான சிம்பிள்ஸை ஸ்பெஷல் சிம்பிள்ஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த 6 டைப்புமே ரொம்ப முக்கியம். எதுக்குன்னா சி ப்ரோக்ராம் ரைட் பண்ணுறதுக்கு. அதுலேயும் ஐடென்டிஃபையர் எழுதுறதுக்கு ஐடென்டிஃபையர் நாம் பில்டின் ஃபங்க்ஷன் நம்ம ஒன்று அண்ட் தென் யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷன் எழுதும்போது ஒரு விதமான ரூல் இருக்குது. என்னென்னு பார்த்திங்கன்னா அந்த நாம் க்ரியேட் பண்ணுற நேமை கீவேர்ட்ஸ் நேமில் இருக்கக்கூடாது. அண்ட் தென் அதுக்கு முன்னாடி ஒரு அப்பர் கிளாஸையும் லோயர் கிளாஸையும் யூஸ் பண்ணக்கூடாது, ஸ்பேஸ் விடக்கூடாது. அந்த மாதிரி நிறைய ரூல்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் அதுக்கான எதெல்லாம் வேல்யூபிள் ஐடென்டிஃபையர், எதெல்லாம் அன்வேல்யூபிள் ஐடென்டிஃபையர்னு சொல்லிட்டு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் எழுதுகிறேன்.
ஸ்டாண்டர்ட் நேம், சப், மார்க், டெம்ப் இதெல்லாம் வந்து வேல்யூபிள் ஐடென்டிஃபையர். ரிட்டன் அது வந்து இன்வேல்யூபிள். ஏன்னா அதில் நான் ஃபஸ்ட்டு ஒரு அப்பர் கிளாஸை யூஸ் பண்ணியிருக்கேன் அண்ட் தென் லோயர் கிளாஸ் தான் மீதியில் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸ்பெஷல் சிம்பிள்ஸ் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அது வந்து நான் இந்த நேம் யூஸ் பண்ணது தப்பு, அதனால் இன்வேல்யூபிள்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அண்ட் தென் நான் இந்த யூஸ் பண்ணதில் அப்பர் கிளாஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஸ்டாண்டர்ட் நேம்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் நான் என்ன யூஸ் பண்ணிட்டேன்னா ஸ்பேஸ் விட்டுட்டேன். ஸோ இது இன்வேல்யூபிள். இதுதான் வந்து வேல்யூபிள் இல்லாததுக்கு நான் வேல்யூபிளில் வந்து அந்த மாதிரி ஸ்பேஸ் விடலை. ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் வந்து முன்னாடி யூஸ் பண்ணலை. அண்ட் தென் நம்பர்ஸ் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நம்பர்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் டிஜிட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் தென் லெட்டர்லேயும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எந்த ஆர்டரில் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் அண்டர்ஸ்கோர் கூட நீங்கள் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்பெஷல் கேரக்டர் யூஸ் பண்ணாமல், கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணாமல், ஸ்பேஸ் விடாமல் நீங்கள் எழுதுனீங்கன்னா அது வந்து வேல்யூபிள்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஸ்பெஷல் கேரக்டரில் ஸ்டார்ட் பண்ணி அண்ட் தென் கீவேர்ட்ஸாக இருந்ததுன்னா அது வந்து இன்வேல்யூபிள். ஸோ அதை வந்து சேஃபாக யூஸ் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கீவேர்ட்ஸ் வந்து R2, கான்ஸ்டன்ட், டபுள் ஃப்ளோட், இன்ட், ஸ்ட்ரக்சர், பிரேக், கண்டினியூ, ரிட்டர்ன், ஃபார், லாங், ஷார்ட், ஸ்விட்ச், வாய்ட், கேஸ் இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கீவேர்ட்ஸ்னு சொல்லிட்டு சொல்லலாம். இன்னும் நிறைய கீவேர்ட்ஸ் இருக்குது. நம்ம வர வீடியோவில் இதை பற்றி இன்னும் ப்ரீஃபாக தெரிஞ்சுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.